ஹலோ, வெல்கம் டு மேஜிக் மைண்ட். 2024 முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? ஜஸ்ட்டு 100 டேஸ் தான். என்னது 100 டேஸ் தானா? இப்போ தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 9 மாதம் ஓடிருச்சா? நான் 100 டேஸ்னு சொல்லும்போது தான் நிறைய பேர் அட ஆமால அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. நம்ம லைஃப் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு உண்மையிலே இருக்கா? என்னடா நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சலிப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. என்னோட 2024க்கான ரெசல்யூஷனை நான் நல்லா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஒரு சில சுச்சுவேஷனால் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. இப்போ நான் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த ஆண்டோட இறுதி வாய்ப்பாக இதை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் ரீஸ்டார்ட் கேம் 2024. கடிகாரத்தில் இருக்கிற முள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. காலம் அது பாட்டுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையும் நம்மளை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் ஒரு மாற்றமும் இல்லையே. கடிகாரம் ஓடுறனால மாற்றம் நம்மளை தேடி வரப்போகிறது கிடையாது. நம்ம அந்த நேரத்தோட போட்டி போட்டு அதுக்கு இணையாக ஓடிட்டு இருக்கோமா? நானும் தான் நினைக்கிறேன், இந்த மண்டேல இருந்து, இந்த மந்த் பிகினிங்கில் இருந்து, 2023 இருந்து 2024 இருந்து அப்படின்னு இந்த வருஷமும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வருஷமும் காலமும் நேரமும் யாருக்கும் வெயிட் பண்ணாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நாம் மட்டும் அங்கேயே நின்றுட்டு தான் இருக்கும். நானும் மாறணும், மாற்றம் கொண்டு வரணும் தான் முயற்சி பண்ணுறேன். பட் என்னால் லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியலை. அந்த ஸ்பிரிட் வேகம் கம்மி ஆகிருது. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்டால், வீடியோ பார்த்தா ஒரு ஃபயர் தானாக உருவாகுது. ஆனால் அது புஷ்வான மாதிரி வந்த வேகத்திலே டவுன் ஆகுது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே ஒரு மாயை. எப்போ வெளியிலிருந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களின் தாக்கத்தால் ஒரு உந்து வேகம் உருவாகுதோ அப்போ அது மோட்டிவேஷனே கிடையாது. உண்மையான மோட்டிவேஷன் உங்க மனசுல தான் இருக்கு. எது உங்க ஆசை கனவு அடைய உதவுதுன்னு உள்முகமா தேடி பாருங்க. அப்படி தெரியலன்னா இந்த மந்திர சொல்லி பாருங்க. உங்க லட்சியத்தை அடைறதுக்கான காரணம் என்ன? நான் ஏன் இதை பண்ணணும்? வை? ஏன் இதை நான் அடையணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில், அந்த காரணம் தான் உங்கள் உத்வேகமாக இருக்க போகுது. 2025 இன்னும் 100 டேஸில் வரப்போகுது. இந்த 2025 நீங்கள் நினச்ச வருடமாக மாறப்போகுது அப்படின்னு நான் உங்களை மோட்டிவேட்லாம் பண்ண வரல. ஆல்ரெடி எத்தனையோ நியூ இயர் மோட்டிவேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாம் வராத மாற்றம் தான் இப்போது வரப்போகுதா? நான் 2025 பெட்டராக இருக்க போகுது அப்படின்னு வெறும் வார்த்தைகளால் சொல்லிட்டு போக வரல. இந்த 2025 எப்படி உருவாக்க போகிறோம், அதோட மாற்றத்தை இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து என்ன பண்ண போறீங்கன்னு யோசிச்சு அதுக்கான ஆக்ஷனை எடுக்க வைக்க போகிறதா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருந்த லைஃப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒரு வித டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் தான் நிச்சயமாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா வெட்டியாக என்டர்டைனிங்கான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். யூ ஆர் அட் த ரைட் டைம். இதை விட இன்னொரு பெட்டரான டைம் வரப்போகிறதே கிடையாது. ஸ்டார்ட் நவ். 2025 வந்ததுக்கப்புறம் நான் ரெசல்யூஷன் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த நேரம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. இனி வரப்போகிற இந்த 100 டேஸில் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 3 மாதத்தில் பண்ண போகிற கிரவுண்ட் ஒர்க் தான் உங்களோட பிரகாசமான ஒரு நியூ இயருக்கு கொண்டு போகும். நீங்கள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கான ரீசன் நீங்கள் இருக்கிற ஊரோ வீடோ பணமோ கடனோ படிப்போ உங்கள் எதிரிகளோ உங்களை ஏமாத்தினவங்களோ யாருமே கிடையாது. இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக நீங்கள் வரல. உங்கள் உண்மையான களம் எதுனா உங்கள் மனசு. தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் போராடிட்டு இருக்கக்கூடியது உங்கள் மனசு கிட்ட தான். உங்கள் மனசு உங்களை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு விஷயம் புதுசா முயற்சி பண்ணும்போது அது சொல்ற வார்த்தைகள் என்ன? அது சொல்றதுக்கு சரின்னு தலையாட்டிக்கிறீங்களா, இல்ல அதோட சண்டை போட்டு அதை செஞ்சு முடிச்சு உங்க மனசை தோக்கடிக்கிறீங்களா? இந்த 2024க்கான கோலை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் புதுசா 2025க்கான கோலை நீங்க கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கும் இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா கேளுங்க. நம்பர் 1, மைண்ட் செட்.
நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்ச மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் மைண்ட் செட்னா சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற விஷயங்களை பற்றின உங்களோட நம்பிக்கைகள். இதை எப்படி உருவாகுதுன்னா, விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து திரும்ப திரும்ப ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு முடிவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால உங்கள் மனசு அதை ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டேஜ் ஏறி மைக்கில் பேசுகிற ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பயங்கர சொதப்பலாக பேச வந்ததே மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களையே பார்க்குறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சொல்லவே வரல. கீழே இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கமான் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறதை பார்த்து வாய் வரைக்கும் வந்த வார்த்தை கூட சத்தமாக வெளியில் வர மாட்டேங்குது. ஒரு ப்ரெஷரில் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்து சிரிக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் உங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதோடு நிற்காம ஒவ்வொரு டைமும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை அடிக்கடி உங்கள் முன்னாடி சொல்லி காமிச்சு சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணின பர்சனுக்கு இந்த சின்ன இன்சிடெண்ட் ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை அடுத்தடுத்த கிளாஸஸ் படிக்கும்போது கூட ஸ்டேஜ் ஏறி பேசணும்னு நினச்சாலே இந்த பழைய சம்பவம் தான் ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வரும். அப்போ ஸ்டேஜ் ஏறி என்னால் பேச முடியாது, எனக்கு வராது அப்படின்னு தனக்கு தானே ஒரு முடிவெடுத்து முத்திரை குத்திக்கிறாங்க. இது பல வருஷமாக தொடரும் போது முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவே அவங்களுக்குள்ள மாறிக்குது. இப்படி தான் மைண்ட் செட் உருவாகுது. இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் இருக்கலாம். இப்படிதான் இது பில்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, என்னால கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்ண முடியாது, என்னால இவ்வளவுதான் மணி ஏர்ன் பண்ண முடியும், எனக்கு இங்கிலீஷ் பேசவே வராது, என்னால வெயிட்டை குறைக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லிமிட்டிங் செல்ஃப் பிலீஃப்ஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் 2, ரீஅஃபர்ம். உங்களுக்கான எதிரி அதான் இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும். எப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் விஷயங்களால் உங்கள் மனசை நம்ப வைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்கிறீங்கன்னு கவனிங்க. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபராக உங்களை உருவாக்கணும். அதை நோட் டவுன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கிளியரான டிஸ்கிரிப்ஷனாக இருக்கணும். எப்போ இதை நீங்கள் பேப்பரில் கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் கனவு நிஜமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு ரிசர்ச் சொல்லுது 42% ஆஃப் பீப்புள் அவங்க கோல்ஸை என்னன்னு எழுதுறனால மட்டுமே அச்சீவ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டியை தருது. உங்கள் லிமிட்டிங் பிலீஃப் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பாசிட்டிவான ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ப வைக்கணும். இதுக்காக அஃபர்மேஷன்ஸ் டெய்லி கேட்கலாம். நம்ம சேனல்லே நிறைய அஃபர்மேஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது அஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்காக வீடியோ தனியாக போடுறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்க லிமிட்டிங் பிலீஃப் கரைக்க ஆரம்பிக்கும். நம்பர் 3, ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்கும். நீங்கள் மாறவே ரெடியாக இல்லை, ஆனால் நினச்சது மட்டும் நடக்கணும்னா கண்ணாடியை பார்க்கும்போது கூட நம்ம ஒரு கையை தூக்குனாதான் அந்த கண்ணாடியில் தெரிகிற இன்னொரு இமேஜில் கையை தூக்கும். அதே மாதிரி தான் மாற்றம் தானாக நடக்காது, நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை விட்டு தர தயாராக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு நாள் சாக்ரிஃபைஸாக மாறிடும். கடினமான முடிவுகளை எடுங்க. நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு தான் தரும். திரும்பவும் பழைய மாதிரி இருந்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு உங்க மனசு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணும். உங்களுக்கான சதி திட்டத்தை இந்த மனசு போடும். சாக்கு போக்கு சொல்லும். ஒரு நாள் தானே, பரவாயில்ல, உங்க வில் பவருக்கு சேலஞ்ச் பண்ணும். இன்னொரு பக்கம் மனசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வேணாம், விட்டு கொடுக்காத, உங்களை காப்பாத்துறதுக்கு போராடும், உங்களை சியர் அப் பண்ணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உடனடியா சின்ன குழந்தைய சமாதானம் பண்ற மாதிரி, நான் சொல்றதை கேட்டா அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன், பொம்மை வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன ப்ராமிஸை பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வருதோ, மனசு சலனப்படுதோ, சலிப்பு வருதோ, உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இந்த குட்டி ப்ராமிஸ் அப்போதைக்கு உங்களை அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாம அந்த செயலை செய்ய விடும். நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க 2024ல எப்படியாவது நினைச்சதா அடைஞ்சிருவீங்க. ஆமா அப்படின்னு உங்களை நீங்களே சியர் அப் பண்ணிக்கிறதுக்காக மேஜிக் மைண்ட் சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த
வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்பர் 4 டைம் பாக்ஸிங். கோல்ஸை துரத்தும் பயணத்தில் கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய கோலை சின்ன சின்னதாக பிரித்து அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்காக பர்டிகுலராக ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமை பாக்ஸ் பண்ணி வச்சு மார்னிங் 6 to 7 இல்லை 9 to 10 நான் என்னோட கோலுக்காக ஹோம்ஒர்க் பண்ண போகிற டைம் இது. அது 1 hour இருக்கலாம், 10 minutes இருக்கலாம், 3 hours கூட இருக்கலாம். இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு கூட கண்டினியூ பண்ணலாம். இந்த டைம் பாக்ஸிங் டியூரேஷனில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த இடையூறுகளும் நுழையாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஆனால் கூட இந்த பர்டிகுலர் டைம் முடிச்சு அந்த வேலையை பார்க்க முடியுமான்னு பாருங்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட டைமை பிளான் பண்ணுறனால டீப் ஒர்க் பண்ண முடியும், அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக. டைம் லிமிட் இருக்கிறனால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் அவ்வளோ ஈஸியாக டைவர்ட் ஆக மாட்டீங்க. ஒரு ஷார்ட் டியூரேஷனாக இருக்கிறனால உங்கள் ரொட்டீனையும் இது பெருசாக பாதிக்காது. இந்த ஒர்க் மேலே ஒரு சலிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த டைம்குள்ளே இன்னைக்கு இவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது டிசைட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால டைம் முடியும் போது 100% நினச்ச மாதிரி போகலைனாலும் அட்லீஸ்ட் 70 to 75% ஒர்க் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கோங்க. டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ ஆச்சு பண்ணியிருக்கோம்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நம்பர் 5 ஹேபிட்ஸ். உங்கள் கோல்ஸை நோக்கி வேகமாக போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்ன? உங்கள் ஹெல்த்தா, மனியா, நாலேஜா, சப்போர்ட் ஃப்ரம் யோர் ஃபேமிலியா அப்படின்னு பாருங்க. எதனால இது ஒரு ஸ்டாப்பேஜாக இருக்குது? ஹெல்த் சரி இல்லைன்னா அதுக்காக நல்ல ஹேபிட்ஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரது மூலமாக உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். மணியில் ப்ராப்ளம்னா எப்படி சிக்கனமாக செலவு பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், எது அவசியம் எது அனாவசியம் அப்படின்னு பார்த்து செலவு பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஒரு ஆஃபீஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னா அவங்க கூட உட்காந்து பர்சனலாக பேசி பாருங்கள். உங்கள் நிறை குறைகளை டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸை ரிசால்வ் பண்ணும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்குங்க. நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதே ஃபேமிலிக்காக தான். ஆனால் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்காக டைம்னு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ஸ் உங்களுக்கு திரும்பி கொண்டு வரவே முடியாமல் போயிடும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்காக டைமையும் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆன நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் புதுசாக ஒரு ஆளாக உருவாகணும் அப்படின்னா பழசை தூக்கி வீசணும். உங்களை சுகமாக வச்சிருந்த பழைய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் திடமாக இருக்கிறது முக்கியம். எக்ஸசைஸ், மெடிடேஷன், நேச்சர் கேசிங் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங் ஹேபிட்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புது புது ஹேபிட்ஸ் தான் உங்களை பழைய நம்பிக்கைகளில், பழைய நினைவுகளில் இருந்து மாற்றி கொண்டு வர போகுது. இதை எல்லாமே யார் வேணாலும் சொல்லலாம், எவ்வளோ டைம் வேணாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்காமல் எவ்வளோ பெரிய சக்தி உங்கள் கூட இருந்தாலும் ஒன்றுமே மாறாது. உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஃப்யூச்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பழசை நீங்கள் விட்டாதான் அது உங்களை விடும். இது உங்களுக்கு இருக்கிற இன்னொரு வாய்ப்பாக நினச்சி இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப திடமாக நம்புங்க. 2025 இஸ் மை இயர். இன்னைக்கு களை எடுத்து விதை விதைச்சாதான் இன்னும் இந்த 100 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை அறுவடை பண்ண முடியும். உங்களுக்கு எப்போ எல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, என் வாழ்க்கைக்கு நான் மட்டுமே பொறுப்பு. எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்காக டைமை இந்த லைஃப் தரலை. எனக்கு சாதிக்க வேண்டிய லட்சியம் ஒன்று இருக்குது, நான் முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. நான் ஒன்றும் சாதாரண மனிதர் இல்லை, நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நீங்கள் 2025க்கான கிரவுண்ட் ஒர்க்கு தயாராக இருந்தால் ஐ எம் ரெடி 2025 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.